அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 138 அதிகாரம், தாவீதின் சங்கீதம். முதல் வசனத்திலே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதத்தினுடைய ஆசிரியர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரே, கர்த்தாவே, தேவனே, பிதாவே என்று சொல்லி அழைத்து ஜெபிப்பது வழக்கம். ஆனால் இவர் இங்கே உம்மை முழு இருதயத்தோடும் என்று எதிரே அமர்ந்திருக்கிற ஒருவரோடு பேசுகிறது போல இந்த சங்கீதத்தை தொடங்குகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தில் நிறைந்தவராக, தேவனுடைய சமூகத்தில் வாழ்கிறவராக, தேவனுடைய கரத்திலே இருக்கிறவராக தன்னை உணர்ந்தபடியினாலே அவர் இங்கே ஒரு நெருக்கமான ஒரு காரியத்தை உம்மை என்று பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அறிக்கையிட்ட தாவீது இங்கே உம்மை என்று எதிரே இருக்கிறவரை போல கூப்பிட்டு அவர் சொல்லுகிறார், தேவதூதர்களுக்கு முன்பாக நான் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை, உம்முடைய வாக்கு தத்தங்களை நீர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலெல்லாம் நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லி இங்கே அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும், விடுதலையாக்கும் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். காரணம், கடைசி வசனத்திலே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றென்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியையை நெகிழவிடாது இருப்பீராக என்று முடிக்கிறதை பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு ஆடு மேய்க்கிறவராக, ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனாக, குடும்பத்தால் கூட மறக்கப்பட்ட நிலைமையில் வாழ்ந்த அந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவரை அபிஷேகம் பண்ணி அவருக்கு வாக்கருளி அவரை அநேக சவுலினால் உண்டான இக்கட்டுகளுக்கு, பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓட வைத்து அவரை கடைசியாக இஸ்ரவேலின் மேலே, ஒரு சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ஒரு சக்கரவர்த்தியாக, ஒரு பொற்கால ஆட்சியை தருகிற ஒரு தாவீது ராஜாவாக ஆண்டவர் ஏற்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நாம் இந்த நாட்களிலே சின்ன சின்ன ஆசீர்வாதங்களுக்காக, சின்ன சின்ன நம்முடைய தேவைகளுக்காக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், யாவையும் செய்து முடிப்பார் என்று அறிக்கையிடுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் இங்கே தாவீது தன்னை முழுமையாய் உணர்ந்தவராக சொல்லுகிறார். நான் ஒரு ஆடு மேய்க்கிறவனாக, ஒரு உலகத்தின் கரங்களிலே இருந்த என்னுடைய வாழ்க்கையை அவர் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்ட பொழுது அவர் என்னை ஆசீர்வதித்து என்னை அபிஷேகம் பண்ணி என்னை இப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்கரவர்த்தியாய் மாற்றிவிட்டாரே, அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது என்று சொல்லுகிறாரே. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிந்ததையும் கண்டதில்லை என்று சொல்லுகிறாரே. என்றென்றைக்கும் அவருடைய கிருபையை காக்கிற ஆண்டவர் என்று எல்லாம் இங்கே அறிக்கையிடுகிறாரு. கூப்பிட்ட நாளில் எனக்கு உத்தரவு சொன்னார், எனக்கு மறு உத்தரவு அருளினார், என்னுடைய ஆத்மாவில் பலன் தந்தார், துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் அவர் என்னை உயிர்ப்பித்தார். நான் கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் கூட தாழ்மையிலோன்னு நோக்கி பார்த்திருக்கிறார். ஒரு ஆடு மேய்க்கிற என்னையும் நோக்கி பார்த்தார. மேட்டிமையானவர்களையோ தூரத்திலிருந்து அருகிறார். அவர்கள் துன்பப்படுத்துகிறவர்கள், அவர்களை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் தாழ்ந்தவர்களை நோக்கி பார்க்கிறேன்லாம் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறாரு. காரணம் என்னையா, ஆண்டவருடைய கரத்தில் நம்ம வந்துட்டோன்னா, ஒரு சிற்பி எப்படி ஒரு சிற்பத்தை அங்கே அதை தேவையில்லாத இடங்களையெல்லாம் அடித்து அவைகளை அழகான சிற்பமாக தன்னுடைய இருதயத்தில் அவன் நினைத்திருக்கிறபடி உருவாக்குகிறானோ, ஒரு ஓவியன் ஒரு அழகான ஓவியத்தை தன்னுடைய இருதயத்தில் தோன்றினபடி எப்படி உருவாக்குகிறானோ, ஒரு குயவன் எப்படி ஒரு களிமண்ணினால் தன்னுடைய இருதயத்தில் தோன்றினபடி ஒரு பாத்திரத்தை, ஒரு பானையை உருவாக்குகிறானோ, அதே போல ஆண்டவருடைய கரத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவருடைய கரத்தில் நாம் வரும்பொழுது ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நமக்காக யாவற்றையும் செய்தவருடைய கிருபையை என்றென்றைக்கும் காக்கிறவராக இருக்கிறார் என்பதை, அந்த ஆழத்தை இங்கே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் போதிக்கிறதை பார்க்கிறோம்.
அவருடைய கரத்தில் நாம் வரும்பொழுது மாத்திரமே ஆண்டவர் இந்த உலகம் போற்றுகிற ஒரு உன்னத நிலையில் அவரை உருவாக்க முடியும் என்பதை இங்கே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் பவுலினுடைய அனுபவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிற காரியம் என்னென்னா, 1 தீமோத்தேயு 1 13, 14, 15 அவர் சொல்கிறாரு, அவருடைய நிலைமையை சொல்கிறார். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாக இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமையினால் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால நான் இரக்கம் பெற்றேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருந்தது. தூஷிக்கிறவனாக, துன்பப்படுத்துகிறவனாக, கொடுமைப்படுத்துகிறவனாக இருந்த என் வாழ்க்கையை நான் அவர் கரத்தில் கொடுக்கும் பொழுது அவருடைய கர்த்தருடைய கிருபை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தோடு அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூரணமாக அவருடைய அன்பு பெருகினபடியினால பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானதாக்கு சாட்சின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவர்களில் பிரதான பாவியாக இருந்த என்னை அவருடைய கரங்களில் கொடுத்துட்டேன். என்னை உருவாக்குங்க, நீங்கள் என்ன உருவாக்குங்க. நீங்கள் ஆண்டவரே, என்னுடைய நினைவுகள் உம்முடைய நினைவுகள் அல்ல, என் வழிகளும் உம்முடைய வழிகள் அல்ல. நீங்கள் பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்குதோ அவ்வளோ பெரிய பிளான் என்னை குறித்து வச்சுருக்கிறீங்க. நான் உங்களுடைய கரத்தில் தருகிறேன், என்னை உருவாக்குங்க. பிலிப்பியருக்கு எழுதும்போது 1 5 6 சொல்லுகிறார், உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார் என்று எண்ணி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய கரத்தில் வந்துட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையுமான பூமியை உருவாக்கினாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையை விசுவாசமற்ற நம்முடைய வாழ்க்கையில் நான் அவிசுவாசியாக இருந்தபடினால் அப்படி செய்தேன்னு பவுல் சொல்லுகிறாரு. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவரே முடிக்கிறவருமாய் இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்களை தந்து ஆத்துமாவிலே பலன் தந்து நாம் கூப்பிடுகிற நேரமெல்லாம் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் நம்மை உயிர்ப்பித்து சத்துருக்களின் மத்தியிலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக நம்மை வணைகிறார். விசுவாசத்தை துவக்குகிறார். விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாகி அவர் அன்பில்லாத தூஷிக்கிறவனா துன்பப்படுத்துகிறவனா இருந்த என் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவினால் தேவ அன்பினால் என் உள்ளத்தை நிரப்புகிறார். அவரை போல மாற்றுகிறார். அவரை போல அன்பு செலுத்தும்படியாக என்னை மாற்றுகிறார் என்று சொல்கிறார். அன்பினால் நிரப்புகிறார். அவருடைய குணநலன்களினால் நம்மை நிரப்புகிறார். குணத்தினால் நிரப்புகிறார். அவருடைய சுவாபங்களினால் நம்மை நிரப்புகிற ஒரு ஆண்டவர் உருவாக்குகிறார். அவரை போல உருவாக்குகிறார். என்னையும் தம்மை போல மாற்றும்படியாக அந்த அருமையான அந்த குயவன் அவருக்கு விரும்புகிற ஒரு பாத்திரமாக ஒரு பானையாக என்னை உருவாக்குகிறதற்கு நான் ஒத்துழைக்க வேண்டும். அவ்வளோதான். அவருடைய கரத்தில் இருக்கணும். நான் ஒத்துழைச்சேன்னு சொன்னால் அவரும் என்னை இப்படி உருவாக்க முடியும். நானும் தாவீதோடு கூட இணைந்து உம்மை என் முழு இருதயத்தோடு நான் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக நான் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உம்முடைய வாக்கு தத்துவத்துக்கு இவ்வளவு மகிமையா, வானத்தை விட பூமியை விட இதற்கு மிகுந்த கனத்த மரியாதையை கொடுத்துருக்கிறீங்களே. நீங்கள் சொன்ன வார்த்தையை என் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றிட்டீங்களே. ஆடு மேய்க்கிற என்ன ஒரு மகா பெரிய அரசனாய் மாற்றிட உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய உண்மை எத்தனை மேலானது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவருடைய கரத்தில் அவர் நம்மை உருவாக்குவதற்கு நாம் ஒத்துழைக்கிறவர்களாக அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். நம்மையும் உலகம் போற்றும் உன்னத ஒரு பாத்திரமாக அவரால் வணைய முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். வலது கரத்தால் காப்பாற்றினி, வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினி, எனக்காயாவையும் செய்து முடித்தீ, என்றும் உள்ளது உமது அன்பு, எனக்காயாவையும் செய்து